நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க ருக்மணி ஆண்டி கிட்ட அந்த விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? அதான் குழந்தைய தத்தெடுக்கிற விஷயம். இல்ல அர்ச்சனா, இன்னும் எனக்கு தைரியமே வரல. மோகனும் சொல்லல. கோயிலோட கல்யாணம் வேற அவசர அவசரமா முடிவாயிடுச்சா, இத பத்தி பேசுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ நேரமே இல்ல. என்னால புரிஞ்சுக்க முடியுதுக்கா. அதுவும் மனசார முடிவு பண்ணதுக்கு அப்புறமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீட்ல இப்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதனால ஒரு நல்ல சமயமா பார்த்து அவங்க கிட்ட பேசிருங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான் அர்ச்சனா. ஆனா மோகன் தான் இத பத்தி அம்மா கிட்ட மட்டும் இல்ல, வீட்ல எல்லார்கிட்டயும் ஒரே நேரத்துல பேசிடலான்னு சொன்னாரு. இது இன்னும் சூப்பர் ஐடியாவாச்சே. அதனால டைம் கிடைக்கும் போது பேசிடுங்க. அக்கா, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் தான் சொல்றேன்ல, எல்லாம் சரியாயிடும். கிரிஜா, நீ போய் எல்லாரையும் டீ சாப்பிடணும்னு கூட்டிட்டு வா. சரிங்க அண்ணி. நக்ஷ் செல்லம், என்ன பண்ற? ராதிகா, சொல்லுங்கம்மா. கூப்பிட்டு நானே வந்திருப்பனே. முதல்ல நீ என் பக்கத்துல வந்து இப்படி உட்காரு. என்னாச்சு ராதிகா? ஏதோ யோசனையில இருக்க போல இருக்கு. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. என்ன உன் அம்மான்னு சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் சும்மாதானா? என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும் ராதிகா. ஏதோ ஒரு விஷயத்த போட்டு மனசுல குழப்பிக்கிட்டு இருக்க. அத சொன்னா உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும்ல? அம்மா, அது வந்து அது நாம அர்ச்சனா வீட்டுக்கு போனோம் இல்லையா, அன்னைக்கு பெரிய சம்பந்தி அம்மாவோட தம்பியும் தம்பி வைஃபும் வந்திருந்தாங்க இல்லையா? ஆமா. நான் நான் அவங்க அவங்க பேசிட்டு இருக்கும்போது கேட்டம்மா. கிச்சாவ நந்தினி மனையில போடணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி எப்படி பண்ணலாம் சொல்லுங்க? நிச்சயமா உன் காதுல அது தப்பா விழுந்திருக்கும் ராதிகா. இதெல்லாம் ரொம்ப பழைய விஷயம். அந்த காலத்துல யாராவது அந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க? நம்ம குழந்தையதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. எல்லாரும் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. நேத்தும் பாத்தீங்கல்லம்மா, நக்ஷுவை எல்லாரும் எப்படி தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க. அது அது நான் தான் ஏதோ தப்பா கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்தாங்க சம்பந்தி. நீ போ. மாப்பிள்ள, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறீங்க? இந்தாங்க. இல்லம்மா, எனக்கு போதும். சம்பந்தியம்மா, சொல்லுங்க. இவ அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக பியூட்டி பார்லர் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அர்ச்சனா, நீ கொஞ்சம் பார்லர்ல சொல்லிடுறியாமா? என்ன? சரி. மாமா, நானும் நந்தினியும் உங்க எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? அது வந்து மாமா, நாங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்தைய தத்தெடுக்க விரும்புறோம். நீ இப்ப என்ன சொன்ன? அம்மா, நாங்க ஒரு குழந்தைய தத்தெடுக்க விரும்புறோம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மா, நாங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை. போதும். அத்தை, நீங்க ஒரு தடவை முழுசா நாங்க சொல்றத கேளுங்க. இத பத்தி ஒரு வார்த்தை கூட நான் கேட்க விரும்பல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து சொன்னா நான் உடனே ஒத்துப்பேன்னா?
உன்கிட்ட இருக்கிற குறைய மறைக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல வழிதான். இந்த பசங்களை இப்படிதான் ரொம்ப அவசரப்பட்டு பேசிடுவாங்க. குழந்தையை தத்தெடுக்கிறது அவ்வளவு சுலபமா என்ன? குழந்தை எங்க இருந்து கிடைக்கும்? குழந்தைய அப்படியே தூக்கி குடுக்கறதுக்கு நம்ம சொந்தத்துல யார் இருக்கா சொல்லு? அம்மா எதுவா இருந்தா என்ன, குழந்தை குழந்தை தானே. அதோட பெத்தவங்க குடும்பத்தை பத்தி நமக்கு என்னமா கவலை இருக்கு? உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி ஏடா கூடமா பேசிட்டு இருக்க? சம்பந்தி, நீங்களாவது அவனுக்கு சொல்லுங்க. தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி பேசுறான்னு பாருங்க. யாரோ இவனுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறாங்கன்னு தெரியுது. போதும் நிறுத்துங்கம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அப்புறமா எதுக்கு? இப்பவே எல்லாரும் முன்னாடி பேசுடு. இங்க பாருடா, இவங்க எல்லாரும் கூட நீ சொல்றத ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல ஆண்டி, அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு என்னமோ மோகன் சொல்றது கரெக்ட்னு தோணுது. இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் தத்தெடுக்க தயாரா இருக்கும்போது கார்த்திக், வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க உள்ள வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க உட்காருங்க. எல்லாரும் வாங்க. வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. வீடு ரொம்ப அழகா இருக்கு ருக்மணி. வாடகையும் அதிகமா இருக்கும்ல? இல்ல அது இது இவங்களோட வீடு. என் தங்கச்சியோட கல்யாணத்தை அவங்க வீட்ல பண்றது அவங்களோட பெருந்தன்மை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது மோகனோட மாமியார் வீடு. பரவாயில்லையே மோகன், உன் மாமியார் வீடு ரொம்ப அழகா இருக்கு. அழகாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. இங்க நிறைய ரூம் இருக்கே. விருந்தாளிங்களுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் இருக்காது. இந்தாங்க. இவங்க தான் சாந்தி. வணக்கங்க. சம்பந்தியம்மா, இவங்களுக்கு இனிப்பு பிடிக்காது. காரமா ஏதாவது கொண்டு வாங்களேன். சரி, தயவு செஞ்சு யாரும் சங்கோச்சப்படாதீங்க. எது வேணாலும் கேட்டு வாங்குங்க. இங்க எல்லாமே கிடைக்கும். அப்படின்னா உன்னோட கல்யாணம் ராஜகுமாரி மாதிரி நடக்கும்னு சொல்லு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான். ஏன்னா உனக்கு பெரிய இடத்துலதான் சம்பந்தம் கிடைச்சிருக்கு. பின்ன ஏன் கிடைக்காது? நான் எதில குறைஞ்சு போயிட்டேன்? இவங்க வீட்டு பொண்ண நான் என் பொண்ணா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ணும் இவங்க பொண்ணு மாதிரி தானே. நான் சொல்றது சரிதானே சம்பந்தி? நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. மாடியில போய் ரெஸ்ட் எடுங்க. கிரிஜா, இவங்களுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி கொடு. சரி வாங்க, நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன். வாங்க. கவனமா இருங்க. கோயிலுடைய கல்யாண வேலைகள்ல எந்த குறையும் இருக்கக்கூடாது. சரிங்க பெரியப்பா. இன்னும் சில கார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. லக்ஷ்மியோட வீட்டுக்கு வேற போகணும். உங்க அப்பா அம்மாவுக்கும் கொடுக்கணும்ல? கையோட அங்கேயும் கொடுத்துட்டு வந்துடும். பெரியப்பா, நாங்க போலாம்ல? ம். வரோம் பெரியம்மா. இந்தாங்க. என்ன ஆச்சுங்க? உனக்கு மறுபடியும் உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லையே, என் உடம்புக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். ஒண்ணும் இல்ல, உன்னோட முகத்துல கவலை எதுவும் தெரியலையே. என்ன கிண்டல் பண்றீங்களா? டீய குடிங்க. ம். அம்மா, இன்னைக்கு அர்ச்சனாவும் மாப்பிளையும் வர போறதா வந்தனா சொன்னா? ஆமாப்பா, வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஏன் இன்னும் வரலன்னு தான் தெரியல. எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். ம்.
இப்போதான் நீ கரெக்டா இருக்க. முகத்துல கவலை தெரியுது. எதுக்குமா நீங்க கவலைப்படுறீங்க? வந்துட்டாங்க அர்ச்சனா, அர்ச்சனா வாமா வாமா. வணக்கம்ப்பா. வணக்கம். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா வாங்க இருக்கம்மா. வாங்க. வாங்க. அனன்யா, எப்படி இருக்கடி என் செல்லம்? உன்னை பார்க்க யார் வந்திருக்கா பாரு. உன்னோட செல்ல தம்பி வந்திருக்கான். வாங்க. வாங்க மாப்ள, வந்து உட்காருங்க. வாங்க. உட்கார். அர்ச்சனா, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. என்ன மோகன் சிஸ்டர் கல்யாணம் இல்ல, அந்த ஏற்பாடெல்லாம் போயிட்டு இருக்கு. மாமா, இது எங்க பெரியப்பா சார்பா மோகன் சிஸ்டரோட இன்விடேஷன். நீங்க எல்லாரும் நிச்சயம் வரணும். நிச்சயமா வரோம் மாப்ள. அப்புறம் அம்மா, சித்தி, வந்தனா எல்லாரும் நாளைக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்கு, கண்டிப்பா வந்துடணும். நிச்சயமா. என்னாச்சு கிச்சாக்கு? எதுக்கு அழுறீங்க? ஐயோ அம்மா, கொடுங்க கொடுங்க. அனன்யா, நீ இப்படி இப்படி வாடி என் உட்காரு. செல்லம். கொடுங்கம்மா, என்கிட்ட கொடுங்க. இவனுக்கு பசிக்குது போல இருக்கு. முதல்ல குழந்தைய தான் நீ கவனிக்கணும். மத்த விஷயம் எல்லாம் அப்புறம் பார்த்தா போதும். சரி, மேல உன்னோட ரூமுக்கு போ. சரிம்மா. வந்தனா, கூட போமா. மாணிக்கம், சமையலுக்கு பழைய எண்ணெயா இருக்கு. நீங்க போய் புதுசா வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்கம்மா. ஆ, ஆ. அப்புறம் நான் சொன்ன இப்போ வேலையை நந்தினியை முடிச்சிட்டு நினைச்சா எனக்கு கவலை இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அம்மா வாகணும்னு மனசுல எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா. ஆனா அவங்க மாமியார் அவங்க மாப்பிள்ளைய திட்டின விதத்தை பார்க்கும்போது அவங்க குழந்தைய தத்தெடுக்க விடமாட்டாங்கன்னு தான் தோணுது. இத பாருங்க, நம்ம ஆரம்பத்துல இருந்து எதை சொல்லிட்டு இருந்தோமோ அதே தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் நம்ம ரத்தம் தானங்க. இப்போ வீட்ல குழந்தை இருக்கும்போது எதுக்காக வெளியில போய் தத்தெடுக்கணும்? வாங்கிட்டு வர சொன்ன எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடணும். அன்னிகிட்ட சொல்லி புரிய வைங்களேன். நான் எவ்வளவு புரிய வைக்கணுமோ புரிய வச்சுட்டேன். இதுக்கு மேல அவங்கள நாம வற்புறுத்தினா அவங்க நம்மளே தப்பா நினைச்சிருவாங்க. இதுக்கு மேல என்னால ஆண்டவனைத்தான் வேண்டிக்க முடியும். எது நடந்தாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அர்ச்சனா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா எனக்கு நல்லா தெரியும், ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கா. அன்னைக்கு கூட நான் உனக்கு ஃபோன் பண்ணல, நக்ஷோட ட்ரெஸ்ஸோட விஷயம் தெரிஞ்சுக்க. அப்பவும் உன் குரல்ல ஒரு கவலை தெரிஞ்சது. அன்னைக்கு நானும் அம்மாவும் உன் வீட்டுக்கு வந்திருந்தப்போ எல்லாரும் ரொம்ப கவலையா தான் இருந்தாங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? வந்தனா, அது எல்லாரும் நந்தினி அக்கா விஷயத்த நினைச்சு கவலையா இருக்காங்க. நந்தினி அக்காக்கு ஏதாவது பிரச்சனையா? அது வந்தனா, அது நந்தினி அக்காவால இனிமே அம்மா ஆக முடியாது. அதனால மோகனும் அக்காவும் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு வீட்ல இத பத்தி பேச்சு கூட எடுத்தாங்க. இத கேட்ட உடனே ருக்மணி ஆண்டிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த கல்யாணம் இருக்கிறதுனால இது முடியற வரைக்கும் யாரும் இத பத்தி பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அம்மா, அம்மா, அது நான் கேட்டுட்டு தாமா இருந்தேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. நாங்க யாரும் இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் பேசவே மாட்டோம். நீ வேணா பாரு, ருக்மணி இப்ப வேணா சம்மதிக்காம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல எந்த தடங்களும் ஏற்படாம இருக்க நாங்க எல்லாரும் அந்த ஆண்டவனை கண்டிப்பா வேண்டிப்போம். அந்த கடவுள் நிச்சயமா நந்தினிக்கு ஒரு நல்லது பண்ணுவார்னு நம்புவோம். ஆமாம்மா, அப்படி நடந்த சந்தோஷம்தான். அப்படி நடந்த அக்கா ரொம்பவும் சந்தோஷப்படுவாங்க. நக்ஷ், ஆஹா ஆஹா, அத்தையோட செல்ல குழந்தை இல்ல நீ. அத்தையோட நக்ஷ் நிறைய விளையாடுவான் இல்ல? சரி, எல்லாரும் கீழே போலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. எல்லாரும் கீழே சரி, போலாமா? வாம்மா, வா. செல்லும் போலாமா? கேட்டியா ராதிகா? அவங்க வெளிய குழந்தைய தத்தெடுக்கிறத பத்தி பேசுறாங்க. நீ என்னடான்னா தேவையில்லாம எதோ யோசிச்சுட்டு இருக்க. இல்லம்மா, அன்னைக்கு அவங்க பேசிட்டு இருந்ததை கேட்கும்போது அவங்க நிச்சயமா வேற ஏதாவது தான் சொல்லிருப்பாங்க. அது உன் காதுல தப்பா விழுந்திருக்கு. சரி, எல்லாத்தையும் விடு. வா,
கீழே நமக்காக எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. ம் சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கிரிஜா, அம்மா. இன்னையில இருந்து டெய்லி சாப்பிடும்போது வெல்லமும் நெய்யும் சேர்த்து பரிமாறணும். சரிங்கம்மா. ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி. மாணிக்கம், இதோ வந்துட்டேமா. பாயசத்துல முந்திரி பருப்பு கம்மியா இருக்கு மாணிக்கம். இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து போடுங்க. வீட்ல சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அதுவும் பொண்ணோட மாமியார் வீட்டுக்காரங்க. எந்த குறையும் வராம பாத்துக்கோ. சரிங்கம்மா, நான் உடனே பண்றேன். இப்படி கூட நீ ஒண்ணு பண்ணு. சப்பாத்தி மாவுல இன்னும் கொஞ்சம் நெய்ய போட்டு பிசைய சொல்லு. சரி. சம்மந்தியம்மா, சாப்பிட லேட் ஆகுமா? இல்ல இல்ல, எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல பரிமாற வேண்டியதா. எல்லாரும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. அப்புறம் மருதாணி அரைக்கணும்ல? ஆமா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் சரஸ்வதி, உனக்கு தெரியுமா கல்யாண பொண்ணோட புடவையோட விலை 25,000 ரூபாய். அவ்ளோ காஸ்ட்லியா? கொஞ்சம் காட்டலாம் இல்ல? அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா வாங்கி வச்சிருக்கோம். வாங்க, நான் காட்டுறேன். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, கிரிஜா தட்டலத்தை எடுத்துட்டு வந்தா ஸ்பூனை மறந்துட்டாளே. கிரிஜா, லலிதா, என் கண்ணுக்கு போடுற மருந்துங்கம்மா. மருந்து போடுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க தானங்க வச்சிருந்தேன். இதோ இங்கதான் இருக்கு. என்னது பாயசத்துல முந்திரி பருப்பு கம்மியா இருக்கு? லலிதா, ருக்மணி சம்பந்திய பாத்தியாமா? அக்கா, பாயசத்துல முந்திரி பருப்பு கம்மியா இருக்கு. சீக்கிரம் போடுங்க, இல்லைன்னா வரவங்க ஏதாவது சொல்லிட போறாங்க. அடடே. ஆமா சாந்தி, முந்திரி பருப்பு நிறைய வாங்கி வச்சிருக்கோம் இல்லையா? ஆமாக்கா. அப்புறம் ஏன் பாயசத்துல கொஞ்சமா போட்டிருக்காங்க? நான் தான் மத்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல, நீயாவது கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம். அக்கா, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். பொண்ணோட மாமியார் வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. ஒரு சின்ன விஷயத்துல குறை இருந்தாலும் அது ரொம்ப பெருசா ஆயிடும். அக்கா, நான் ஏற்கனவே இல்ல இல்ல இல்ல, வேணும்னா வாங்கிட்டு வர சொல்லு. யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது சாந்தி. சாந்தியம்மா, இந்தாங்க முந்திரி பருப்பை வறுத்து கொண்டு வந்திருக்கேன். இனிமே கம்மியா இருக்காது. நீ வந்து என் கண்ணுக்கு மருந்து போடு. வா. குட் மார்னிங் அர்ச்சனா. அட, இன்னைக்கு குட் நைட்டுக்கு முன்னாடியே குட் மார்னிங்கா? மணி 1:30 ஆச்சு. இங்கிலீஷ்காரன் கணக்குப்படி அடுத்த நாள் ஆரம்பிச்சிடுச்சுல்ல. இங்க பாரு, உன் டுக்கு நிறைய தடவை தூங்கி தூங்கி எழுந்துட்டான். இந்தா. ஆனா நம்ம கணக்குப்படி இன்னும் இது ராத்திரி தானே இல்லையா செல்லம்? நடு ராத்திரி. என்ன விஷயம்? இன்னைக்கு தூங்குற ஐடியா இல்லையா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவேன். இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டு வந்துடுவேன். அப்புறம் தூங்கலாம். என் செல்லம், இவ ஒண்ணு உங்களை பெருசா தொந்தரவு பண்ணலையே. இல்ல அதெல்லாம் இல்ல. என்ன இருந்தாலும் யாரு பையன் அவன்? என்னோட பையன். அப்படியா? உன் பையனா? பாத்தியா நக்ஷ், சீராட்டி பாராட்டி தூங்க வச்சது நானு. தாலாட்டு கூட உனக்கு பாடணும்ல. இதுல பாராட்டெல்லாம் அம்மாவுக்கா? நீங்க இவனுக்கு தாலாட்டு பாடுனீங்களா? என்னாச்சு? இப்பதானே புரியுது. போர் அடிச்சு போய் தூங்கி இருப்பான். சரி சரி சரி, சாரி. தேங்க்யூ. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. வெறும் தேங்க்யூ சொன்னாலாம் பத்தாது. இதுக்கு தகுந்த ஃபீஸ் கொடுக்கணுமே. போது அர்ச்சனா, நீ போய் தூங்க. இந்த வேலையை நாளைக்கு பாத்துக்கலாம். இல்ல கார்த்திக், இதோ கொஞ்சம் அரைச்சு முடிச்சிடறேன். இல்லனா ஊறாது இல்ல, அப்புறம் கையில சரியா பத்தாது. ஏற்கனவே அம்மா, பெரியம்மா, நந்தினி அக்கா எல்லாரும் உதவி செய்யறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அவங்களும் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. காலையில ஒரு டென்ஷன் வேற ஆயிடுச்சுல. ஆமா அர்ச்சனா, மோகனும் ரொம்ப டென்ஷனா தான் இருக்கான். கஷ்டப்பட்டு அவனை தூங்க அனுப்பியிருக்கேன். நானும் நந்தினி அக்காவை தூங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்க எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாங்க. நான் தான் காலையில நிறைய வேலை இருக்கு, நீங்க சீக்கிரம் எழுந்திருக்கணும், போய் தூங்குங்கன்னு சொன்னேன். அப்புறம் தான் போனாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்களா? இதோ நானும் இந்த வேலையை முடிச்சிட்டு தூங்கத்தான் போறேன். கார்த்திக், என்ன பண்றீங்க? நீதானே சொன்ன எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு. ஆனா என்ன ஆனா? எனக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. இதுல வெக்கப்பட என்ன இருக்கு?
நான் உனக்கு மருதாணி இறக்கி உதவி செஞ்சேன் அவ்வளவுதானே? கார்த்திக், எதை கட்டிக்கிறது? இது ம், அட இது என்ன? என்னோட அழகான அன்பான கடினமா உழைக்கிற மனைவிக்கு. கார்த்திக், அழகா இருக்கே. தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ so 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 மச். நீங்க தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஹஸ்பண்ட். ஐ லவ் யூ. புதுசா ஏதாவது சொல்ல. இதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. தேங்க்யூ. வெல்கம். இதையே கட்டிக்கிறேன்.